அமெரிக்க அதிபராக திரு ட்ரம்ப் நாளை பதவியேற்க உள்ளார். உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம், ட்ரம்ப் ஹீரோவா அல்லது வில்லனா என்று. ட்ரம்ப் அணியினர் என்ன சொல்கிறாங்க, நல்லா சிந்தித்து பாருங்கள். ட்ரம்ப் என்னதான் ஆக்ரோஷமாக பேசினாலும் ட்ரம்ப் அதிபராக இருந்த காலகட்டத்தில் அந்த 4 ஆண்டுகளில் அமெரிக்கா புதிதாக எந்த போருக்கும் செல்லவில்லை. ஆனால் பைடன் அதிபராக இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்தது, ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது, இப்படியெல்லாம் இருந்தது. ட்ரம்ப் ஆட்சியில் இதெல்லாம் எங்கே நடந்தது? ட்ரம்ப்பை ஏன் அப்படி சித்தரிக்கிறீர்கள்? அவர் ஒரு மாஸ் ஹீரோ என்று ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபராக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பார்கள், மதியம் 12 மணி அளவில். அப்படி பார்க்கும் பொழுது நம் இந்திய நேரப்படி நாளை இரவு, அதாவது 20ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்பார். முதல் நாள் என்ன செய்யவிருக்கிறார், யார் யார் நடுக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக திரு ட்ரம்ப் அவர்கள் விமானத்தின் மூலமாக வாஷிங்டன் டிசி வந்தடைந்தார். பிறகு அந்த பகுதியில் சில வான வேடிக்கைகள் நடந்து அதில் திரு ட்ரம்ப் பங்கேற்றார் குடும்பத்தோடு. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். முதல் நாள் ட்ரம்ப் செய்யவிருப்பது என்ன என்ற கேள்விக்கு சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார். சுமார் 60 என்று நாங்கள் கணக்கெடுக்கிறோம். அதில் பிரதான வாக்குறுதி என்று பார்க்கும் பொழுது, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் யார் யாரெல்லாம் குடியேறினார்களோ அவர்களை அமெரிக்கா விட்டு வெளியனுப்புவது என்று பிரதானமாக நாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உள்நாட்டில் ஒரு பக்கம் அவர் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாலும் வெளிநாடுகள் பொறுத்தவரை அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்னா, பதவியேற்பதற்கு முன்பாக இஸ்ரேலும் ஹமாஸும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும், அது மட்டும் இல்லை பிணை கைதிகளை விடுதலை செய்யணும், இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்ற பாணியில் அவர் எச்சரித்திருந்தார். அந்த வகையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அமைதி ஒப்பந்தம் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே காசா பகுதியில் அந்த அமைதி திரும்பிய பிறகு ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புகளை ட்ரோன் மூலமாக எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேலியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமார் 1200 பேர். இஸ்ரேல் தாக்குதலில் பலியான பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கும் பொழுது 47,000 பேர். இந்த போர் சுமார் 15 மாத காலமாக நடைபெற்று வந்தது. தற்பொழுது அமைதி ஒப்பந்தம் கத்தாரில் கையெழுத்தாயிருக்கு. ட்ரம்பினுடைய அணியினரும் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 6 வார காலம் அமைதி
நிலவும் என்று சொல்லப்படுகிறது. முதல் நாள் பொறுத்தவரை, அதாவது ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 3 பிணை கைதிகளை விடுதலை செய்வோம், 3 பேரும் பெண்கள் என்று சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அதற்கு பதிலாக தங்கள் வசம் உள்ள பாலஸ்தீனியர்கள் சுமார் 95 பேரை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதி ஒப்பந்தம் முதல்ல ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வருவதாக இருந்தது. இருந்தாலும் யார் அந்த பிணை கைதிகள் ஹமாஸ் எங்ககிட்ட ஒப்படைக்க போகிறதுங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது கடைசி நேரம் வரை. பிறகு அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது என்று அறிவிக்கப்பட்டது. ஹமாஸ் கொண்டாட்டத்தில் இறங்கியது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். نذكر شهداءنا الأبطال الذين قضوا في معركة طوفان الأقصى وشرحان البواسل. هنيئا لكم أيها الأسرى، هنيئا لكم أيها الأسرى. وسيكون إمامنا وقائدنا محمد الضيف الغازي المظفر الذي سيقوم بنا. ها هو اليوم الذي أتيت لتجسو فيه على الركب أنت وجميع حكومتك الفاشية النازية، وبإذن الله ستتحرر البلاد على أيدي هؤلاء المجاهدين الأطهار الشرفاء بإذن الله. كيف تكبرون؟ பாலஸ்தீனியர்கள் தங்களை வீடுகளை தேடி திரும்ப சென்றார்கள். பலருக்கு அங்கே வீடு கிடையாது. இஸ்ரேலுடைய தாக்குதலில் தரைமட்டமாகி இருந்தது. சிலரை பேட்டி எடுத்தார்கள் சர்வதேச செய்தி நிறுவனம். அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் வீடுகள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏற்கனவே வீடுகள் இருந்த இடத்துல நாங்கள் டென்ட் போட்டு குறைந்தபட்சம் ஒரு 6 வாரமாவது தங்கலாம் என்று நாங்கள் தேடி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். எகிப்து நாட்டிலிருந்து பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்படும் நிவாரணப் பொருட்கள் அணிவகுத்து நின்ற காட்சிகளை பார்த்து விடுவோம். ஹமாஸ் முதல் நாள் ஆன இன்று விடுதலை செய்யவிருக்கும் 3 பெண்கள் யார் யார் பார்த்து விடுவோம். உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போரை சொன்னது போலவே ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தது போலவே தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தார், நான் பதவியேற்றா 24 மணி நேரத்தில் முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனினும் அதுக்கு பிறகு கொடுத்த இன்டர்வியூலாம் வச்சு பார்க்கும்போது சுமார் 6 மாத காலம் அவர் எடுத்துக்கொள்வார் என்றே தெரிகிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்று உலகத்திலேயே வல்லரசு நம்பர் 1 நாடு என்றால் அது அமெரிக்கா தான். ஆனால் சீனா அதை ஓவர்டேக் செய்ய போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. நம்பர் 1 நாடாக தான் மாற வேண்டும் என்று பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும், பொருளாதார பலம் இராணுவ பலம் மூலமாக அமெரிக்காவோடு போட்டியிட்டு கொண்டிருக்கிறது. அதனால் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இப்படி ஒரு கூட்டுப்படையை நாம் வச்சுருக்கோம், ஆனால் நாங்கள் தான் அதிகமாக அது காசு கொடுக்குறோம், நீங்கள் எப்போ காசு கொடுக்க போகிறீங்க? சர்வதேச அமைப்புகள்லாம் எங்ககிட்டேருந்து அதிகமாக ஃபண்டு வாங்குறீங்க, ஐரோப்பிய நாடுகளே நீங்கள்லாம் எப்போ அதிகமாக பணம் தர போகிறீங்க என்று அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக திரும்பி வந்திருப்பது அமெரிக்க அரசியலில் மட்டுமல்ல,
உலக அரசியலில் புயலை கிளப்பி இருக்கிறது, சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது.